Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 22 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மேட்ச்க்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்ட காட்டுறாங்க. அதாவது முரசாகி பரா டாச்சியா ரெண்டு பேருமே நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னியர் முரசாகி பரா வந்துட்டு இவன் கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இது ஒரு பெட்னே சொல்ல முடியாதுடா. இந்த மேட்ச்ல யார் தத்தாலும் நீங்க எப்படியும் பிரதர்ஸா இருக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். இதுக்கு அப்புறம் டைகாவோட பிரதரா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாச்சியா சொல்லிடுறான். இப்போ மேட்சை காட்டுறாங்க. மேட்ச்ல இப்பதான் டாச்சியா காகமி ரெண்டு பேரும் ஒண்ணே ஃபைனலி ஃபேஸ் பண்றாங்க. இப்போ பாலும் டாச்சியா கையில தான் இருக்குது. அவன் நார்மலா ஷூட் பண்ற மாதிரி ஜம்ப் பண்றான். அதை பார்த்துட்டு காகமியும் ஜம்ப் பண்ணிடுறான். பார்த்தா அவன் ஜம்ப் பண்ணவே இல்ல, கீழே தான் நின்னுகிட்டு இருக்கான். ஏமாத்திருக்கான் இவனை. அவன் அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் இதுல நான் காகமியை மிஸ்டேக்கே சொல்ல மாட்டேன், ஏன்னா அவன் ஷூட் பண்ற மாதிரி தான் வந்தான். இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபேக்கை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே அட்மையர் பண்றான். இல்ல உன்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா வந்து இப்ப மறைச்சு நிக்கிறான். அப்படியே டாச்சி வந்துட்டு அந்நியாரமே ஷூட் பண்ணிடுறான். இவன் ஷூட் பண்றது ஒரு ஸ்லோமால தெரியற மாதிரி தான் இருக்குது. ஆனா இவங்க ரெண்டு பேராலையும் அவனுக்கு ரியாக்ட் கூட பண்ண முடியல. அப்படியே நின்றுறாங்க. அவன் ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். இவன் ஷூட் பண்றது எப்படா நம்ம கேப்டனாலே காகமியாலே ரியாக்ட் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் கோச்சுமே சொல்றாங்க இவன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆப்போசிட் அவமினிக்கு. அவமினி எப்படி ஃபார்ம்ல ஷாட்டா நிறைய அடிப்பானோ இவன் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டான ஃபார்ம்ல இருக்கிறவன் அப்படின்ட்டு. அடுத்துமே பால் வந்துட்டு டாச்சியா கிட்ட தான் இருக்குது. காகமி தான் டிஃபெண்ட் பண்ண வந்து நிக்கிறான். அப்ப டாச்சியா வந்துட்டு இங்க பாரு உன்னோட மனசுல ஏதோ ஒரு மூலையில இன்னுமே நீ உன்னோட பிரதரா தான் நீ நினைக்கிற, அப்படி நினைக்கிறத முதல்ல நிறுத்து அப்படின்ட்டு சொல்றான். அந்நேரம் டாச்சி வந்துட்டு முரசாகி பாரா கிட்ட பிளாஷ்பேக்ல இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் நான் காகமியோட ஸ்கில்ஸ் அந்த அளவுக்கு பெருசாலாம் எடுத்துக்கல, ஆனா மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப அவன் கிட்டத்தட்ட ரொம்பவே வேற லெவலில் ஆட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா தான் நான் நினைச்சேன் அவன் கிட்ட தோக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே அவன் என்னதான் அவனோட பெஸ்ட் கொடுக்க நினைச்சாலும் அவன் ஏதோ ஒரு இடத்துல என்னை இன்னும் பிரதரா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அதனால என்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா நான் டைகா ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறப்ப மோதணும், அப்பா அவனை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு டாச்சியா சொல்றான். அப்படியே இப்ப மேட்ச் காட்டாங்க. டாச்சியா வந்துட்டு இப்பவுமே ஜம்ப் பண்ணிடுறான். இந்த வாட்டி ஃபேக் இல்ல, கரெக்டா தான் ஜம்ப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காகமியும் ஜம்ப் பண்ணிடுறான். அப்ப பார்த்தா காகமியோட கைக்கு உள்ள பால் பூந்து போற மாதிரி இருக்குது. இதுக்கு டாச்சியா வச்ச பேர் தான் வந்துட்டு மிராஜ் ஷாட். இதே மாதிரி தான் அன்னைக்கு ஸ்ட்ரீட் பால்லயும் பண்ணா. இது எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு காகமி இன்னுமே அது புரியாம தான் இருக்கிறா. அப்ப டாச்சியா காகமியை பார்த்துட்டு இப்ப நம்ம ரெண்டு பேரும் எனிமீஸ், அதனால உங்ககிட்ட இருந்து நான் இன்னுமே நிறைய எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப பார்த்தா கோச் வந்து காகமியை கொஞ்ச நேரம் சப்ஸ்டிட்யூட்ல வெளியே எடுக்கிறாங்க. இப்ப கேமே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. கியோஷி தான் வந்துட்டு முரசாகி பராவை மார்க் பண்ணிருக்கான். அப்ப முரசாகி பரா வந்துட்டு இன்னுமே நீ இதை கத்துக்கிட்டா, எதுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற, எப்படியும் தோக்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நாங்க ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றதுல மேட்டரே கிடையாது, எங்க கோல்ஸ் நோக்கி வந்துகிட்டு இருக்கதே ஒரு செம ஃபன் தான். உனக்கு நீ பாஸ்கெட் பால்ல அப்படி ஃபன்னா லேண்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப பால் கியோஷி கிட்ட வருது. அவன் வந்துட்டு ஜம்ப் பண்ணிடுறான். கூட முரசாகி பராவும் ஜம்ப் பண்றான். அப்படியே கியோஷி வந்துட்டு அவன் கைக்கு கீழே வச்சு ஷூட் பண்றான். நீங்க தோக்க போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏதோ சாதிச்ச மாதிரிலாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பரா பால தட்டி விட்டுறான். அந்த பால இசுகி எடுத்து மறுபடியும் கியோஷி கிட்டே கொடுத்துறான். கியோஷி வந்துட்டு இந்த வாட்டி அவுட் சைட்ல இருந்து ஷூட் பண்ணிடுறான். என்னடா இது இவன் அவுட் சைட்ல இருந்தெல்லாம் கூட ஷூட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு டாச்சியாவுக்கு செம ஷாக்கு. அடுத்து டாச்சி வந்துட்டு மறுபடியும் ஒரு பால் ஷூட் பண்ணி தரான். இப்ப பார்த்தா பால கியோஷி வச்சுக்கிட்டு அவன் சென்டரா இல்லாம இந்த வாட்டி பாயிண்ட் கார்டா வந்து நின்னுகிட்டு இருக்கான். இவன் எப்படா பாயிண்ட் கார்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செம ஷாக்கு. அப்ப கியோஷி வந்துட்டு அவனை கொஞ்சம் முன்னாடி லைட்டா ஏமாத்தி விட்டுட்டு பின்னாடி திரும்ப வந்துட்டு அப்படியே 3 பாயிண்டர் மறுபடியும் ஷூட் பண்ண வரான். நீ பண்ற எல்லாமே எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பரா முன்னாடி ஓடி வந்து இந்த வாட்டி ஜம்ப் பண்றான். அப்ப பார்த்தா கியோஷி வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல டக்குனு பாலத்துக்கு இசுகி கிட்ட கொடுத்துறான். இசுகி உள்ள வந்து ஷூட் பண்ணும்போது அந்த முரசாகி பரா பையன் மறுபடியும் அவனுக்கும் வந்து ஜம்ப் பண்ணிடுறான். பரவாயில்ல கவலைப்படாதீங்க, இந்த டைம்ல தான் இசுகியோட ஈகிளை வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. அப்ப பார்த்தா இசுகி வந்துட்டு பின்னாடி பார்க்காம கரெக்ட்டா பால பின்னாடி தூக்கி போடுறான். அந்த பால கியோஷியுமே கரெக்ட்டா பிடிச்சிட்டு நான் வின் பண்றது அவ்வளவு பெரிய மேட்டர் இல்லன்னு சொன்னதுனால நீ தப்பால எதுவும் நினைச்சுக்காத, நான் ஒன்னும் தோக்குறதுக்காகவும் இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கியோஷி வேற லெவல்ல அந்த பால பாஸ்கெட்குள்ள டங்க் பண்றான். இப்பவும் பால் வந்துட்டு மறுபடியும் கியோஷி கிட்ட வருது. அவன் இந்த வாட்டி அவுட் சைடுல இருந்து ஜம்ப் பண்றான். இந்த வாட்டி நான் வரவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பரா நின்னுகிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் என்ன நினைச்சான்னு சொல்லிட்டு தெரியல, மறுபடியும் அவன் ஓடி போய் கியோஷிக்கு ஜம்ப் பண்ணிடுறான். கியோஷி வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இசுகி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். நான் இப்படி ஒரே மிஸ்டேக் தொடர்ந்து 2 வாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பராக்கே சம கடுப்பாகுது. அந்த பால இசுகி வந்துட்டு அவனோட ஈகிளை மூலமா கரெக்ட்டா யார் ஃப்ரீயா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ஹியூ ஹாட்ட தூக்கி கொடுத்துறான். ஹியூ வந்துட்டு அவுட் சைடுல இருந்து ஒரு 3 பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். இப்ப யோசன் 37 சைரின் 28 சொல்லிட்டு சிங்கிள் பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்துறாங்க. அப்ப யோசன் டீமே வந்துட்டு ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. அப்ப மோமையுமே சொல்றான் முரசாகி பரா இந்த மாதிரி செகண்ட் டைம் வந்து ஜம்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா கியோஷி ஃபர்ஸ்ட் டைம் அவுட் சைடுல இருந்து ஷூட் பண்ணப்ப கியோஷி மேல இருந்த இவங்களுக்கு இம்ப்ரெஷனே இப்ப கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். என்னதான் அவுட் சைடுல இருந்து ஷூட் பண்றது ஷூட்டிங் பர்சன்டேஜ் கம்மியாவே இருந்தாலும் இவங்களுக்கு அது ஒரு பயத்தை கொடுத்திருக்கும். அண்ட் அதுக்கு மேல கியோஷி வந்து லாஸ்ட் மொமெண்ட் வரை யோசிச்சு அவன் கையை எப்படினாலும் மாத்தக்கூடிய ஒரு ஆளு, அதை நினைச்சு அவங்க இன்னுமே பயப்படுவாங்க. சோ இதுதான் முரசாகி பரா ஜம்ப் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றான். சைரன் டீம் டைம் அவுட்ல வந்திருக்கப்ப கியோஷி கிட்ட வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் டவல கொடுக்குறான். கியோஷிக்கு வழக்கத்தோட ரொம்பவே அதிகமா வேர்த்து இருக்குது. அவன் அஃபென்ஸ் அப்ப பாயிண்ட் கார்டாவும் டிஃபென்ஸ் அப்ப இந்த மாதிரி சென்டராவும் ஆடுறது யாருக்குனாலும் கஷ்டமா தான் இருக்கும். ரெண்டு வேலையை அவன் ஒத்தாலா பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைச்சுக்கிட்டு அப்படியே அவன் குரோக்கோவை கூப்பிடுறான். குரோக்கோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இந்த இதுக்கு எங்கிட்ட வெளியே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குரோக்கோ கையில ஏதோ ஒன்னு கொடுக்குறான். என்னடான்னு பார்த்தா அது இவங்க 2 பிரதர்ஸ் இருந்திருப்பாங்களே அந்த ஒரு ரிங் தான். நீ கரெக்டா யோசிச்சு தான் சொல்றியா, இது உனக்கு ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு குரோக்கோ கேக்குறான். இல்ல எனக்கு இது ஓகே தான், என்னோட பாஸ்ட் டாச்சியா கூட அப்புறம் என்னோட ஃபியூச்சர் ஓன் கூட இது ரெண்டுக்கு நடுவுல எது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். இப்ப டைம் அவுட் முடிஞ்சு உள்ள போறப்ப காகமியுமே சேர்ந்து உள்ள வந்துடுறான். காகமி ஓகேவா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட்ல எல்லா பிளேயர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் கண்டிப்பா நல்லா தான் இருப்பான். இப்போ காகமியை யாராலையுமே பீட் பண்ண முடியாது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். இப்ப டாச்சியா கையில மறுபடியும் பால் வருது. காகமி தான் டிஃபென்ஸ்க்கு நின்னுகிட்டு இருக்கான். அந்நியரா டாச்சியா வந்துட்டு ஷூட் பண்ண வந்துடுறான். ஆனா காகமி வந்துட்டு அதுக்கு ஏமாறல. அடுத்து மறுபடியும் அவன் முன்னாடி ஓடி போற மாதிரி ஒரு ஃபேக் காட்டுறான். அதுல காகமி வந்துட்டு கொஞ்சம் லைட்டாவே ஏமாந்துடுறான். அந்நியரா இவன் மறுபடியும் ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண வந்துடுறான். அப்படியே அவன் கரெக்டா ஷூட் பண்ண வரும்போது காகமி ஜம்ப் பண்ணி அந்த பால் தட்டி விட்டுறான். இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல, எப்படி இவன் பண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு டாச்சியாவுக்கு ரொம்பவே ஷாக்கு. உண்மையான பேட்டில் இப்பதான் டாச்சி ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு காகமி அவங்கிட்ட கத்தி சொல்றான். வெளியே போற மாதிரி இருந்த பால இசுகி எடுத்து காகமி கிட்ட கொடுக்குறான். நான் இந்த வாட்டி அவனை நசுக்கி போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரு இந்த வாட்டி அவனை தூண் மாதிரி அப்படியே மறைச்சிட்டு நிக்கிறான். காகமிக்கு அந்நியாரம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. நான் இப்ப முன்னோக்கி போனமே இல்ல யார்ட்ட பாஸ் கொடுக்கணுமா என்ன பண்றது, இல்ல நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்க கூடாது, நான் இப்ப கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன எப்படி நான் ஒரு டீமோட ஏஸ்னு சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி ஷூட் பண்ண வந்துடுறான். நீ ரொம்பவே ஹைட்டா தான் ஜம்ப் பண்ற, ஆனா இதை வச்சுலாம் என்னைய வின் பண்ண முடியாதா காகமி அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரு அந்த பால தட்டி விட்டுறான். காகமி அப்படியே கீழே விழுந்துடுறான். ஹியூகா வந்துட்டு அவனை தூக்கி விடுறான். நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். இருந்தாலும் முரசகி பாரு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறேன். ஷூட் பண்ண வரும்போது கையை ஒரு மாதிரி ஏதோ ஆட்டிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது, ஏதாவது ட்ரிக் எதுவும் பண்ண வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். அவனுக்கு ஒன்னும் புரியல. இப்ப பால் வந்துட்டு கியோசி கைக்கு வருது. கியோசி எதிர்பார்க்காத விதத்துல அவனுக்கு வந்து 3 பேர் அப்படியே ட்ரிபிள் டீமிங் பண்ணி நிக்கிறாங்க. கியோசி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல அவங்க பிளேயர்ஸ் வந்துட்டு அசால்ட்டா கியோசிட்ட இருந்து பால தட்டி விட்டுறாங்க. அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு டக்குன்னு பால ஃபாஸ்டா எடுத்து அந்த பக்கம் ஆப்போசிட்ல டாட்சியா கிட்ட கொடுத்துறான். இல்ல அவனை நான் எங்கேயுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி வந்து இப்பயும் அவனை டிஃபெண்ட் பண்ண நிக்கிறான். அந்நியாரம் டாட்சியாவும் ஷூட் பண்ண வந்துறான். மறுபடியும் அந்த மிராஜ் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு காகமி ஜம்ப் பண்ண நினைக்கிறான். பட் கீழ ரொம்ப வேர்த்து இருந்தது, அது அவன் கால்ல அப்படியே வலிக்கி விட்டுருச்சு. சோ காகமி வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் ஜம்ப் பண்றான். ஆனா டாட்சி வந்துட்டு அந்நியாரம் பால ரிலீஸ் பண்ணிடுறான். என்னால கரெக்டான டைமிங்ல தொட முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி வந்துட்டு லைட்டா தொட ட்ரை பண்றான். பட் அவனோட ஒரு விரல் மட்டும் பட்டு அந்த பால் வந்துட்டு பேஸ்கெட் குள்ள உலாம வெளியே வந்துருது. நல்ல வேலையா எல்லாருமே காகமி மிராஜ் ஷாட்டே தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா காகமிக்கு மட்டும் தான் தெரியும் இது ஆக்சிடென்ட்டா நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி இது நடந்தது, அப்ப இந்த மிராஜ் ஷாட்டோட ரகசியம் என்ன அப்படின்றத காகமி அந்நியாரம் ரியலைஸ் பண்றான் லைட்டா. அப்படியே பால் வந்துட்டு காகமி மறுபடியும் கியோசி கிட்டே கொடுக்குறான். கியோசி எப்பயுமே அவங்க ட்ரிபிள் டீமிங் பண்ணிட்டு நிக்கிறாங்க. கியோசி அந்த பால் என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு இசுகி வாங்குறான். ஆனா இசுகி அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறான். எங்கேயுமே ஓப்பனிங்கே இல்ல, யார்ட்டையும் பாஸ் பண்ணவே முடியல அவனால. அப்படின்னா வேற வழியே இல்ல, நானே ஷூட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பதட்டத்தோட ஷூட் பண்றான். பால் வந்துட்டு பேஸ்கெட் குள்ள உலாம அப்படியே வெளியே வருது. சரிடா தம்பி நல்ல வேலை பண்ண, அண்ணனே இந்த பால் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரு வந்துட்டு நல்லா ஜம்ப் பண்ணி பால படிக்க வந்துடுறான். அந்நியாரம் நம்ம கியோசி வந்து ஒரு வைஸ் கிளாப் போட்டு அப்படியே பால ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். கியோசி நல்லா ஷூட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்படியே அவன் ஷூட் பண்ணிட்டு ஓடி வரும்போது பார்த்தா திடீர்னு கீழே விழுக ஆரம்பிக்கிறான். அவன் விழுகிறதுக்குள்ள டக்குன்னு அந்நியாரம் குரோக்கு வந்து அவனை பிடிச்சு நிப்பாட்டிடுறான். ரெஃபரியுமே அந்நியாரம் ஒரு டைம் அவுட் கேட்டுறாரு. கியோசி வந்துட்டு என்னை மன்னிச்சிரு குரோக்கு, நான் வந்துட்டு தெரியாம லைட்டா தடிக்க விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி அப்படியே எந்திரிச்சு நிக்கிறேன். நீ உண்மையிலேயே ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கோச் கேக்குறாங்க. 100% நான் நல்லா தான் இருக்கேன், நான் கண்டிப்பா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்போ பாயிண்ட்டுமே பார்த்தா யோசன் 37 சரி 30 சொல்லிட்டு இருக்குது. இந்த கேம் இப்பதான் நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்ல ஒரு ஃப்ளோல. என்னால இந்த ஃப்ளோ கெட்டற கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். எல்லாருமே வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கேமே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. நேரா ஹியூகா அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இந்த முட்டா பையல நான் இப்ப சொன்னாலும் எப்படி நிறுத்த போறது கிடையாது. இவன் அட்லீஸ்ட் கியோசிக்கு கொஞ்சம் டிஃபென்ஸ்ல பிரஷர் இல்லாத மாதிரியாவது பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா வந்து அவங்க டீம் பிளேயர் பால பாஸ் பண்ண வரும்போது அதை ஸ்டீல் பண்ணிடுறான். அவன் தட்டி விட்ட பால நேரா கியோசி தான் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இப்போ அவன் ட்ரிபிள் டீமிங் தான் பண்றாங்க. அவன் வந்துட்டு பால இசுகி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இசுகி மீட்டோபே காகமி 3 பேருமே சேர்ந்து முரசகி பாரா அகைன்ஸ்ட் வந்துகிட்டு இருக்காங்க ஷூட் பண்ண. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரா நின்னுகிட்டு இருக்கான். அந்நியாரம் இசுகி வந்துட்டு பால பின்னாடி அப்படியே கியோசி கிட்ட கொடுத்துறான். முரசகி பாராவுமே கியோசி பார்த்துட்டு அவனோட ரிதம் சரியில்லை, கண்டிப்பா இந்த ஷாட் மிஸ் ஆக தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த பால் பேஸ்கெட் விட்டு வெளியே தான் வருது. பட் இந்த வாட்டி மீட்டோபே வந்துட்டு அவனோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி முரசகி பாராவை கொஞ்சம் ஸ்லோ ஆக்கிடுறான் நகர விடாம. சோ இந்த வாட்டி முரசகி பாரா ரீபவுண்ட் ஆடுறதுக்கு ஜம்ப் பண்ற டைம் கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த டைமுக்குள்ள காகமி வந்துட்டு அந்த பால ஃபர்ஸ்ட் டைம் போடிங்க அப்படியே ஷூட் பண்ணிடுறான். இப்போ சைரன் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆயிராங்க. ஏன்னா இன்னும் 5 பாயிண்ட் தான் கம்மியா இருக்காங்க. அப்ப முரசகி பாரா வந்துட்டு கியோசி சொல்லிருப்பா இல்லையா, பேஸ்கெட் பால் உனக்கு ஃபன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பாக்குறான். நான் உனக்கு காட்டுறேன்டா பேஸ்கெட் பால் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கேம்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு முரசகி பாரா கையை முறுக்கிட்டு நிக்கிறான். குரோக்கோக்கு அவனை பார்த்து ரொம்பவே ஷாக்கா போகுது. என்னால இதுக்கு மேல இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் உங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க் உங்களோட நம்பிக்கை எல்லாத்தையுமே கிரஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரா வந்துட்டு இப்ப அஃபென்ஸ்ல முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கான். எல்லா சைரிங் பிளேயர்ஸையும் இப்ப எப்படா ஸ்டாப் பண்றது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. முரசகி பாரா ஒரு டிஃபென்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தப்பு கணக்கு போட்டீங்க. அவன் அஃபென்ஸ்ல வந்தா இன்னும் என்னென்னலாம் கொடூரமா பண்ணுவான்றத அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.